சக்தி குமரா போற்றிவோம். ஓம் ஞானசக்தி நாயகா போற்றிவோம். ஓம் வினாசக்தி கோவே போற்றிவோம். ஓம் ஆதாரசக்தி அண்ணனே போற்றிவோம். ஓம் சரஸ்வதி சாயித்தோய் போற்றிவோம். ஓம் கோபால உடலுக்கே போற்றிவோம். ஓம் மீனாமே கவலையே போற்றிவோம். ஓம் ராணிதாசன் தமையனே போற்றிவோம். ஓம் லக்ஷ்மி பெருந்துரையே போற்றிவோம். ஓம் அருள்மி அருள் ஜோதரா போற்றிவோம். ஓம் மனிதா பெற்ற மகளே போற்றிவோம். ஓம் துர்கை காவலா போற்றிவோம். ஓம் துளசி சேரா போற்றிவோம். ஓம் ஐநூறு அறுவை செல்வா போற்றிவோம். ஓம் நெல்லா உடைத்தாய் போற்றிவோம். ஓம் சத்தியவரம் தாழ்வாய் போற்றிவோம். ஓம் முருகன் துளசே போற்றிவோம். ஓம் நாராயண இந்த புனிதம் நிறைந்த நீர் தீர்த்தத்தை கொண்டு குடாவிடைகள் செய்து அதை போல மஞ்சள் தீர்த்தம் பண்றது என்பது உலகத்திலே முதற்பரப்பு விளைச்சல் அதிகம் உள்ள இடம் இந்த பண்ருட்டி மாநகராகும். இந்த முதிரையை கொண்டு இங்கே சிறப்பாக இந்த முதிரையை கொண்டு அர்ச்சனை செய்கிறார்கள். உலகத்திற்கெல்லாம் இந்த இடத்திலிருந்து அதிகமாக முதற்பரப்புகளை கிடைக்க வேண்டும். இதை கொடுப்பவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்பதற்காக முதிரையை கொண்டு இங்கே செய்து இங்கிருந்த மௌனமாக இருந்து இதோ சக்திகளை இங்கே மௌனத்தின் மூலமாக குறிப்பாக நமக்கெல்லாம் அனைத்தையும் இப்பொழுது சிறப்பு திருஷ்டிகள் வைக்கப்படுகின்றன. மறுவூர் இளைய தெய்வம் சின்னவர் அம்மா அவர்கள் மௌனமாக இருந்து வழிகாட்டி வருகிறார்கள். அன்னை ஆதிபராசக்தி அருள் அவதாரமாகிய அருள்மிகு பங்காசுத்தர் அம்மா அவர்கள் பட்டாம்பூச்சி வடிவமாக நம்முடைய கோபுர விமானத்தை சுற்றி வலம் வந்ததை இங்கிருந்து சில சக்திகள் கண்டு ரசித்தார்கள். சக்திகளை இப்பொழுது மௌனமாக இருந்து இந்த குரு பீடத்தின் கும்பாபிஷேகம் குரு பீடத்தின் முதல் கும்பாபிஷேகத்தை திருக்கரங்களால் நடத்தி தர இருக்கிறார்கள். அருள்திரு அம்மா அவர்கள் அருள்வாக்கில் வழங்கிய வண்ணம் ஒன்றன் பின் ஒன்றாக திருஷ்டிகள் சிறப்பாக கழிக்கப்படுகின்றன. இப்பொழுது மௌனமாக இருந்து இங்கே வழிகாட்டி வருகிறார்கள். அருள்திரு அம்மா அவர்கள் அருள்வாக்கிலே என்னென்ன விதமாக திருஷ்டிகளை கழிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்களோ அதில் சிறு அளவும் அணு அளவும் மாறாமல் இங்கே செய்ய வேண்டும் என்று நமக்கு உணர்த்தி இந்த திருஷ்டிகளை கழிக்க அருள் வழங்கி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மௌன நிலையிலே இங்கே உள்ள தொண்டர்களுக்கு இந்த பண்ருட்டியில் உள்ள விஷயத்தில் என்னென்ன பொருட்களை கொண்டு இந்த பண்ருட்டியிலே விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவும் விவசாய விளைபொருட்கள் உயர்ந்த நிலையில் விவசாய மகசூல் பெருகி இங்கே உள்ள விளைச்சல் பெருக வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஊரிலே உள்ள சிறப்பு மிகுந்த பொருட்களை கொண்டு திருஷ்டி கழிக்க வேண்டும் என்றெல்லாம் அருள்வாக்கிலே அம்மா கூறிய விதத்தில் இங்கே ஒவ்வொரு பொருளை கொண்டு விமானத்திற்கு கோபுர விமானத்திற்கு திருஷ்டி கழிக்கும்படி மௌனமாக இருந்து இந்த வீடு தொண்டர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். சக்திகளை குருவையும் தெய்வத்தையும் மறக்கக்கூடாது என்பதற்காக இந்த குரு பீடத்தை அமைத்து மேல்மருவத்தூரிலே உள்ள குரு பீடம் அந்த குரு பீடத்திற்கு திருக்கரங்களால் கும்பாபிஷேகம் செய்து வைத்தார்கள். அதே போல இந்த சிறப்பு மிகுந்த மாசி மாதத்தில் மாசி மாதம் அருள்திரு அம்மா அவர்கள் அவதரித்த மாதம் மாசி மாதத்திலே இந்த குரு பீடத்திற்கு தீபாராதனை செய்கிறார்கள். மகா